ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தாபா ஸ்டைலில் டீ கடையில் போய் நம்ம ஒரு டீ குடித்தோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டீ வந்து வீட்டிலேயே வந்து கமன்னு எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ ஸ்பெஷலி டெடிகேட்டட் டு டீ லவர்ஸ்க்காகவே. ஸோ நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் இன்க்ரீடியன்ட் வந்து இஞ்சி. ஒரு 4 பீஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து அளவுக்காக நான் காமிச்சிருக்கிறேன். இதை வந்து நல்லா இடிகல்லில் போட்டு இடித்து நல்லா வந்து தின்னமாக்கிடணும். அப்போ தான் வந்து அதோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு டீயில் இறங்கி டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சியை நல்லா வந்து இடித்து வச்சுட்டேன். நல்லா ஃப்ளாட்டாக வந்து இந்த மாதிரி இடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய், அதையும் வந்து நல்லா இடிகல்லில் போட்டு இடித்து வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக. இஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா அந்த வாசனையாக இருக்கும். நமக்கு குடிக்கும்போது அந்த புத்துணர்ச்சி கொடுக்குறது எல்லாமே வந்து இந்த ஏலக்காய் தான். அதனால் 2 ஏலக்காய் போட்டால் போதும். நிறையா போட்டால் இதோட வாசனை தான் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். 2 போதும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்க வேணாம், 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த இஞ்சியும் அந்த ஏலக்காவையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். டீ பவுடர் இப்போவே போட வேணாம். ஸோ இஞ்சியும் ஏலக்காய் வந்து கொஞ்சம் வேகணும். அப்போ தான் அதோட உண்மையான டேஸ்ட் வந்து வரும். இல்லை அதை பச்சை ஸ்மெல் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு முறை கூட்டி வரணும். ஸோ இதெல்லாமே வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே டிகாஷன் போட வேணாம். ரொம்ப பால் வந்து பொங்கி வர்றதுக்கு முன்னாடி அந்த சைட்லலாம் நிறைய பபிள்ஸ் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டீ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் லைட்டாக முறைக்கூட்டி வரும். ரொம்ப லைட்டாக அந்த ஓரத்துலலாம் முறைக்குட்டி வருதா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவு நான் டிகாஷன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆக்சுவலி டீயை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா, அந்த டீ பவுடர் டேரெக்டாக போட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டீயோட எசன்ஸே இறங்கியிருக்காது. நம்ம டேரெக்டாக குடித்தோன்னா நிறைய டீ பவுடர் தான் ஒவ்வொரு வாட்டியும் வேஸ்ட் ஆகும். நம்ம கலர் வரணும், டீ வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டீ பவுடர் போடாமல் இதளவு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டாலே போதும். கண்டிப்பாக கலக்கணும். அப்போ தான் அந்த டீயோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கம்மியாக இருக்கும். பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதோட எசன்ஸ் இறங்கிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ இந்த டீ போடுறது எல்லாமே வந்து இருக்கிறதுலே குறைவான சூட்டில் வச்சு பண்ணணும். அப்போ தான் டீ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டீ வந்து பொங்கி வரும் இல்லையா, அந்த மாதிரி பொங்கி வந்த உடனே எடுத்துடக்கூடாது. 2லேருந்து 3 வாட்டி ஏற இறங்க பண்ணணும். அப்போ தான் வந்து டீ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், டீயை வந்து ஒரு கொஞ்சம் அந்த ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். நல்லா ஏறி வந்ததும் மறுபடியும் சிம்மில் கொண்டு போயிடணும். சிம்மில் கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு ஹை ஃப்ளேம், மறுபடியும் சிம்முக்கு கொண்டு போயிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஹை ஃப்ளேம், வெளியே வர மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக ஊதி விட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஒரு ஹை ஃப்ளேம் வைக்கிறேன். 3லேருந்து 4 தடவை இந்த மாதிரி ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம சிம்மு கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது சூப்பராக அந்த டீ பவுடர் எல்லாம் வெந்துட்டு நமக்கு சூப்பரான டீ வந்து இப்போ கிடச்சிருச்சு. இதில் வந்து நான் பட்டை எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பட்டை சேர்த்துக்கோங்க. பட் பட்டை சேர்த்தோன்னா அது மசாலா டீ மாதிரி ஆயிரும். இது வந்து பிளெயின் டீ, நம்ம கடையில் குடிக்க டீ தான். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் தேவையான அளவு சுகர் வந்து நான் அடுப்புலேயே சேர்த்துக்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா தனியாக ஆற்றினா சூடு வந்து ஆறிடும். அதனால் லைட்டாக இப்படி கலந்தாலே போதும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம்.
ஸோ அவ்வளவே தான். இதை வந்து நம்ம எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம், எந்த டைமில் வேக வைக்கிறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பரான டீ வந்து கிடைக்கும். ரொம்ப நேரம் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நாக்கிலே நிற்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் டேக் கேர். பாய்.